பெங்களூரில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து நாங்கள் கூடியிருக்கோம். ஹைட்ரோ கார்பன் திட்டம்னா ஏதோ விவசாயிக்கு மட்டும் சொந்தமான திட்டம் இல்லை. இந்த ப்ரொட்டஸ்ட் விவசாயிகள் மட்டும்தான் பண்ணக்கூடிய ப்ரொட்டஸ்ட்டுன்னு தப்பான அபிப்பிராயம். சாப்பாடு சாப்பிட்ற எல்லாருமே இதை செய்யணும், எல்லாருமே இதை சப்போர்ட் பண்ணணும். இன்னொரு விஷயம், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் 5000 பேருக்கு அங்கே வேலை கிடைக்குமா? நாங்கள் எங்களை சும்மா விட்டாலே 5 கோடி பேருக்கு சாப்பாடு போடுவோம். தயவு செஞ்சு எங்களை நாங்களாக இருக்க விடுங்க. ஸோ எங்களுக்கு எந்த திட்டமும் வேணாம், அதனால வர அழிவும் வேண்டாம். ஸோ நாங்கள் இயற்கையோடு ஒட்டி போகிறோம். தயவு செஞ்சு எங்கள்கிட்ட இருக்கிறத எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, அவ்வளோதான். எங்களுக்கு யாரும் எதுவும் கொடுக்க தேவையில்லை. மீனவர்கள் பிரச்சனை, இந்த கச்சத்தீவு பிரச்சனை இன்றைக்கி நேற்று இல்லை. இது அரசியல்வாதிகள் நினச்சா முடிவுக்கு கொண்டு வரலாம், பட் கொண்டு வரக்கூடாதுங்கிற முடிவிலேயே முடிவாக இருக்காங்க. ஸோ பொதுவான விஷயம் என்னென்னா, அங்கே போகிறவங்க மீன் பிடிக்க தான் போகிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்கள சுட வேண்டியதுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு யாராவது எல்லையை தாண்டினாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட சொல்லுங்கள், ப்ராப்பராக ஆக்ஷன் எடுங்க. சுடணுங்கிற அவசியம் எங்கேயுமே வரலை. அதோடு இந்த கச்சத்தீவு சட்டத்தை புதுசாக போடணும். தயவு செஞ்சு இருக்கிற தீர்வை டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசாக ஒரு தீர்வு வேணும். கச்சத்தீவு 2 நாட்டுக்கு சொந்தம், 2 மீனவர்களும் மீன் பிடிக்கணுங்கிற மாதிரி ஏதாவது புதுசாக திட்டம் வரணும். அதுதான் இதோட நிரந்தர தீர்வு.